நவம்பர் 14. தம்பி தங்கையரே, இயேசுவானவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் தேவக்கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் பெருகினார். லூக்கா 2:52. தமது ஆசீர்வாதத்தை இந்த உலகிற்கு எடுத்துச் செல்லும் வாய்க்கால்களாய் பயன்படக்கூடிய வாலிபரை கடவுள் தேடி அலைகிறார். அருமை தம்பியே, தங்கையே, நீ முன் வருவாயா? தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றும் இயேசு போன்ற வாலிபர் தேவை. லூக்கா 2:51. பாலின பாவங்களுக்கு மறுப்பு தெரிவித்து தீய சோதனைக்கு காரணமான நபரையும் விட்டே ஓடிவிடும் யோசேப்பு போன்ற வாலிபர் தேவை. ஆதியாகமம் 39:10-12. தீயதாய் காணப்படும் அத்தனையையும் விட்டு விலகும் தீமோத்தேயு போன்ற வாலிபர் தேவை. 1 தீமோத்தேயு 5:23. தேவனது திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேற பக்தியுள்ள தங்கள் பெற்றோரோடு ஒத்துழைக்கும் ஈசாக்கு போன்ற வாலிபர் தேவை. ஆதியாகமம் 22:6. திருமறைக்கு அடிமையாகி தன் வாழ்க்கை முறையை திருவசனத்திற்கேற்ப அமைத்துக் கொள்ளும் தீமோத்தேயு போன்ற வாலிபர் தேவை. 2 தீமோத்தேயு 3:15. கேலியும் பயமுறுத்தலும் நிறைந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்காய் தைரியமாய் சாட்சி பகரும் பவுல் போன்ற வாலிபர் தேவை. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:29. அதிகாரிகளின் தயவை இழக்க நேர்ந்தாலும் தங்கள் விசுவாசத்தில் சமரசம் பண்ண மறுக்கும் தானியேல் போன்ற வாலிபர் தேவை. தானியேல் 6:10. முதியோருக்கும் தலைவர்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்களது மாதிரியை பின்பற்றி கடவுள் தங்களை உயர்த்தும் வேலைக்காக காத்திருக்கும் யோசுவா போன்ற வாலிபர் தேவை. யாத்திராகமம் 24:13. மாய்மாலத்தையும் குப்பை கூளங்களையும் கடவுளின் வீட்டிலிருந்து வெளியே தூக்கி எறிய அப்போஸ்தலர் 5 உள்ளது போன்ற வாலிபர் தேவை. வசனம் 6:9. விஞ்ஞான உலகின் அசட்டையையும் பின்வாங்கின சபையின் உற்சாகமிழக்கச் செய்யும் வார்த்தைகளையும் கவனியாது கடவுளுக்காய் பெரிய காரியங்களை செய்ய துடிக்கும் தாவீது போன்ற வாலிபர் தேவை. 1 சாமுவேல் 17:28. கடவுள் அழைத்தவுடன் தங்கள் அலுவல்களை விட்டுவிட்டு முழு நேரமாய் அவருக்கு பணியாற்ற புறப்பட்டு செல்ல யாக்கோபு, யோவான் போன்ற வாலிபர் தேவை. மத்தேயு 4:21. தியாகம் செய்ய வேண்டியதிருந்தாலும் அது தேவையில் உள்ளோருக்கு ஆசீர்வாதமாக பயன்படக்கூடுமானார் எதையும் கடவுளுக்கு கொடுத்துவிட ஆயத்தமாயிருக்கும் பெயர் சொல்லப்படாத கொட்டி தம்பி போன்ற வாலிபர் தேவை. யோவான் 6:9.